அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. நம்ம சேனல்ல குடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ல எப்படி நேம இன்க்ளூட் பண்றது? அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். இது நீங்க வீட்ல இருந்தபடியே ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்? எங்க போய் நம்ம ஆட் பண்ணணும்? அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்ல நம்ம நேம் இன்க்ளூட் பண்ணணும்னா, நம்ம சென்னை கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம நேம் எழுதி குடுத்துட்டு வர மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன்லேயே இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. அது எப்படி பண்றது? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி பெற்றோரோட ஆதார் கார்டு வேணும். அதுல வந்து உங்களோட சிக்னேச்சர் வேணும். அதுக்கப்புறம் உறுதிமொழி படிவம் இருக்கு அந்த வெப்சைட்லயே. நான் அத எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன். அத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில ஃபில் பண்ணி அதில நீங்க சைன் போடணும். அதுக்கப்புறம் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட். நேம் இல்லாம ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். அத டவுன்லோட் பண்ணிட்டு, அதிலயும் பிரிண்ட் அவுட் எடுத்து, அதில நீங்க சைன் போட்டு, அத அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இது 3மே வந்து நீங்க சைன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன நேம் ஆட் பண்ணணுமோ, அத வந்து நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். வாங்க போய் வெப்சைட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ப்ரௌசர்ல லேப்டாப்லயோ இல்ல ஃபோன்லயோ ஜிசிசி சென்னைன்னு சர்ச் பண்ணுங்க. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அவங்களோட வெப்சைட் வரும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா, பர்த் அண்ட் டெத்ன்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், சைல்ட் நேம் இன்க்ளூஷன், ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பர்த் அண்ட் டெத்ன்னு இருக்கு. இதில பர்த் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவ பார்த்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து நேம் இல்லாம இருக்கும். இந்த பர்த் சர்டிஃபிகேட் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில நேம வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் சைன் போட்டு அத அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸா நம்ம டாக்குமெண்ட் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைல்ட் நேம் இன்க்ளூஷன்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டைம் ரீகேப் பார்த்துடலாம். எப்படி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றது அப்படின்ட்டு. இந்த பர்த் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்க குழந்தை என்னைக்கு பொறந்துச்சோ அந்த டேட்ட வச்சு சர்ச் பண்ண வேண்டியது நம்ம. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு டேட் வச்சு சர்ச் பண்றோம். 7 ஜான்வரி 2024 சர்ச் பண்ணுவோம். அதில மேல். அதுக்கப்புறம் இங்க ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. 81123887 குடுத்து சப்மிட் குடுத்தீங்கன்னா, அந்த டேட்ல எந்தெந்தலாம் ஆண் குழந்தை பொறந்துச்சோ சென்னை மாநகரத்துக்குள்ள அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வரும். அத வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம இதுல நேம் இல்லாம இருக்கு பாருங்க. அந்த நேம் இல்லாத பர்த் சர்டிஃபிகேட் நம்மளோட பேரா இருந்துச்சுன்னா, அத ஜஸ்ட் பிரிண்ட் குடுத்து இத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இத டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஒரு சிக்னேச்சர் போடுற மாரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு அட்டஸ்டட் பண்ணணும். ஜஸ்ட் சிக்னேச்சர் போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பர்த் சர்டிஃபிகேட்ல நேம் எப்படி இன்க்ளூட் பண்றது? அதுக்குள்ள போகலாம் வாங்க. பர்த் அண்ட் டெத் கிளிக் பண்ணிக்கோங்க. சைல்ட் நேம் இன்க்ளூஷன் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத தான் நீங்க நேம் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். சைல்ட் நேம் இன்க்ளூஷன். இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இங்க குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு ஒரு ஓடிபி அதுக்கு சென்ட் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். நீங்க ஓடிபி குடுத்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது பேஜுக்குள்ள போயிடும். பேஜுக்குள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைல்ட் நேம் இன்க்ளூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இங்க. இது கீழ வந்து டிக் ஆயிருக்கும். அது கீழ பார்த்தீங்கன்னா, சைல்ட் நேம் வந்து நீங்க டைப் பண்ற மாரி இருக்கும். அது கீழ ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சைல்ட் நேம் கேனாட் பி சேஞ்ச்ட் அட் எனி காஸ்ட். ஹென்ஸ் ப்ளீஸ் மேக் ஷூர் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த சைல்ட் நேம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தையோட பேர் கரெக்ட்டா டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க டைப் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா, உங்களால எடிட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்க குழந்தையோட பேர் எப்படி வேணும் பர்த் சர்டிஃபிகேட்ல, உதாரணத்துக்கு உங்க குழந்தையோட பேரு, அதுக்கப்புறம் அப்பா பேர் வேணுமா, இல்ல இனிஷியல் வேணுமா, எப்படி வேணுமோ கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. இங்க இருக்கிற என்ன டைப் பண்ண போறீங்களோ, அதுதான் உங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல வரும். அதனால இத ப்ராப்பரா குடுத்துக்கோங்க. இது வந்து ஒன்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கரெக்ட்டா வந்து ஸ்பெல்லிங் கரெக்ட்டா பார்த்து குடுத்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து உள்ள போனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 2 இருக்கு. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். உதாரணத்துக்கு நான் இப்ப இத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்த பேஜுக்குள்ள போயிடும். அதாவது அந்த ஃபார்மோட பேஜ் வந்து கிடைச்சிரும். அந்த ஃபார்ம் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு தமிழ்ல வேணுமா, இங்கிலீஷ் வேணுமா 2 ஃபார்முமே இருக்கு. 2த்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்ம் அப்லோட் பண்ணா போதும். உங்க பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன ஃபார்மேட்ல வேணும், தமிழ்ல வேணுமா, இல்ல இங்கிலீஷ் வேணுமா, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஃபார்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அத ஃபில் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, என்னைக்கு குழந்தை பொறந்துச்சோ அந்த தேதி இங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டோட முகவரிய இங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலோட முகவரிய இங்க குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மனைவியோட முகவரி, அதுக்கப்புறம் கணவரோட பெயர். இதெல்லாம் குடுத்துட்டு, என்ன குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க, அந்த பேர் இங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களோட பெயர் குடுத்துக்கோங்க, முகவரி குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. சேம் தான் இதே மாரி இங்கிலீஷ்லயும் அதே மாரி ஃபார்ம் தான். சேம் உங்க குழந்தையோட என்னைக்கு பொறந்துச்சோ அந்த டேட் அது குடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வீட்டோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ், நேம் ஆஃப் த மதர், நேம் ஆஃப் த ஃபாதர், அதுக்கப்புறம் என்ன குழந்தைக்கு என்ன நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஆஃப் த சிக்னேச்சர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேம், அட்ரஸ் இது கொடுத்துக்கோங்க. இவ்வளோதான் சிம்பிளாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஃபோன்லேயோ இல்லை என்னவோ அவங்க சொல்லுகிற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வெப்சைட்குள்ளே போகலாம் வாங்க. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி இங்கே வச்சுப்பீங்க. ஆல்ரெடி நான் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி அதிலே ஒரு சிக்னேச்சர் போட்டு வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் ஷுட் பி லெஸ் தென் 4 MBன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க. அதோட சைஸ் வந்து 4 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட் சைஸும் பார்த்தீங்கன்னா 4 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் போட்டிருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்லேயும் சைன் போட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்ம்லேயே சைன் போட்டு வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. மதரோட இருந்தால் பிரச்சனை இல்லை, ஃபாதரோட இருந்தால் பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தரோட ஆதார் கார்டு எடுத்துட்டு அதில் சிக்னேச்சர் போட்டு அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட சைஸும் 4 MBக்குள்ளே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். ஜஸ்ட் சூஸ் கொடுத்து ஃபைல் அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஆஃப் சைல்டு, நம்ம நேம் இல்லாமல் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்கேனடு காப்பி ஆஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், நம்ம என்ன டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் தமிழோ இங்கிலீஷோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மூணுத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்குது, ஆதார் இல்லாமல் வேறு ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போறீங்கன்னா அதர் டாக்குமெண்ட்டில் நீங்கள் சப்மிட் கொடுத்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஃபார்ம் தான் மெயினாக தேவை. எனி அதர் ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த 3 ஃபார்ம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சைல்ட் நேம் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க 1க்கு 2 டைம். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைல்ட் நேம் என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சப்மிட் ரெக்வஸ்ட் வந்து போயிடும். அவங்க வேலிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் சேம் பேஜ் போயிட்டு ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு மறுபடியும் அவங்க நேம் ஆட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நேம் ஆட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மறுபடியும் போயிட்டு அதே மாதிரி டேட்டை கொடுத்து அந்த டேட்டில் எந்த டேட்டில் உங்கள் குழந்தை பிறந்திருக்கோ அந்த டேட்டு, அதுக்கப்புறம் மேல் ஃபீமேலாக ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் போய் எப்படி பர்த் சர்டிஃபிகேட் வித்தவுட் நேம் செலக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியது தான். அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் எடுத்து ஒரு கலர் காப்பி எடுத்து வச்சிங்கன்னா அதுதான் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட். இவ்வளோ தாங்க சிம்பிளாக நீங்கள் நேம் வந்து வீட்டில் இருந்தபடி ஆட் பண்ணலாம் ஃப்ரீயாகவே. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.